டாக்டர் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னேன். வயிறு வலிக்கு இருந்தோடனே எனக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு டாக்டர் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து வயிறு வலியை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஸ்கேன் பண்ணால் வயிறு வலி கண்டுபிடிக்க முடியாதா? இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வாங்க, டாக்டர் வந்து எதுக்காக இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் கேட்குறாங்க, யூரின் டெஸ்ட் கேட்குறாங்க ஒரு வயிறு வலிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக வந்து அப்டமன் பெயின், வயிறு வலி வருது அப்படின்னா நமக்கு எந்த ஏஜ் குரூப் வந்து வயிறு வலி சொல்கிறாங்க? பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பா, அடலசன்ட் ஏஜ் குரூப்ஸா, அடல்ட் ஏஜ் குரூப்பில் வர்றாங்களா, இல்லை மிடில் ஏஜ் குரூப்பில் வர்றாங்களா, ஓல்ட் ஏஜ் குரூப்பில் வர்றாங்களா, ப்ளஸ் ரெண்டாவது மேலா ஃபீமேலா இப்படிங்கிற கேட்டகரியை முதல்ல டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது எந்த லொக்கேஷனில் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு அப்டமனை நாங்கள் ஒரு 9 குவாட்ரண்ட்டாக நாங்கள் பிரிப்போம். இப்போது மேல் வயிறில் வலி இருக்குது, இல்லை தொப்புளை சுற்றி வலி இருக்குது, அடி வயிற்றில் வலி இருக்குது, ரைட் சைடில் வலி இருக்குது, லெஃப்ட் சைடில் வலி இருக்குது. இதில் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இதை ஒரு எபிகாஸ்ட்ரிக் ரீஜன், ஒரு அம்பலிக்கல் ரீஜன், ஒரு ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜன், ரைட் இலியாக் ஃபோசா, லெஃப்ட் இலியாக் ஃபோசா, ரைட் லம்பார் ரீஜன், லெஃப்ட் லம்பார் ரீஜன், ரைட் ஹைப்போகாண்ட்ரியல் ரீஜன், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியல் ரீஜன் இப்படின்னு நாங்கள் வந்து அப்டமனை வந்து ஒரு 9 குவாட்ரண்ட்டாக நாங்கள்